மலர்கள் எல்லாம் வைத்து பதமே கதி என்று நான் படித்திருக்கின்றேன் ஐயா. என்னுடைய பாதத்தை படித்திருக்கிறாயா? என்னுடைய வாதத்தை வயதில் முதிர்ந்தவர். அப்படி முதிர்ந்தவராக இருந்தாலும் என்னை பார்த்து கடவுளை என்று நினைத்து என்னுடைய வாதத்தை வழிந்திருக்கிறாயே. இந்த முனிவர்களுக்கெல்லாம் தளபதியாக இருக்கக்கூடிய முனிநாதரே, நீடுவாரியாக வாழ வேண்டும். அப்படியா? என்ன வாழும் என்று சொன்னபடினால் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது. இருந்தாலும் யார் வீட்டுக்கும் கூப்பிட்டவனுடைய போகக்கூடிய கடவுளாக இருந்து என்னை தேடி வந்திருக்கிறாயே. இருந்தாலும் முகத்திலே சந்தோஷம் இருக்கும். எந்த முனிவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இருந்தது கிடையாது. இப்ப கூட பாரு, அந்த ரிஷிபத்தில் இருக்கிறாங்க, யாருக்குமே அதாவது யாரும் கவலைப்பட்டதே கிடையாது. கவலை இல்லாமல் வாழக்கூடிய நீங்கள் கவலையோடு வந்து என்னை பார்த்து இப்படி என் கையெழுந்து நிற்கிறாயே, என்னையா காரணம்? நாருடனே அந்த நாட்டை நாருடனே பூஜையை முடிக்கக்கூடியவர். இந்த பூஜையை நான் செய்ய ஏகத்திலே ஈனமாக ஆய்விட்டது. எனக்கு காலை மாலை, அதாவது காலை மதியம் மாலை 3 வேளைகளையும் உன்னை கோயில் தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாளும் மறப்பதைகள் உனக்கு பூஜையை மறப்பது கிடையாது. உன்னை பற்றி பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி பூஜை செய்கின்ற இடத்திலே உனக்கு நேர்ந்தது என்ன இருக்கா? யார் ஆகாய கதிரவன் என்றவன் 2 மனைவியோட சென்று எங்களுடைய மண்டபத்துக்கு மேலே துருவ மண்டலமாக மேலும் பறந்து போகக்கூடியவன்
அப்படியா பட்டவன் கர்வத்தினாலே அவன் கை வாயால போட்டு தாமரை கையால துப்பிருக்கிறான். நான் செய்யக்கூடிய ஏனமாய் விட்டனே, அது அப்படி கர்வம் கொண்டானோ, அப்படி கர்வம் கொண்டானோ, என்னுடைய பூஜை செய்கின்ற பொழுது பூஜையிலே முன்னுடைய அவனுடைய தாம்பரமானது கீழே வந்து விழுந்திருக்கிறது. நான் ஆசை கொடுக்கின்ற இடம், நான் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், போய் தவம் வருகின்ற பொழுது நான் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் கையில விழுந்திருக்க வேண்டும். ஆனா அவனுடைய எச்சத்தொட்டி விழுந்து விட்டதே. அப்படி உனக்கு ஏக்கத்தோடு இருக்கிறாயே, எப்பேற்பட்ட என்னுடைய பக்தரே இருந்து என்னுடைய பக்தன் என் மீது பூஜை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது உனக்கு அப்பேற்பட்ட கவலை வந்து விட்டதா? நான் செய்த யாகம் எல்லாம் எனக்கு வீணாக போய்விட்டது. ஓஹோ, அப்படியா? அப்படியானால் அவனை இப்படி விட மாட்டேன். அவனுக்கு என்ன தெரியுமா? சக்கரத்தாரை எடுத்தேன், பூஜைக்கு வராமல் படிக்க காக்கிற போப்பான். பூஜை ஏனம் செய்தவனுக்கு சக்கரத்தை விட்டு அண்ணவனை அறுத்து வருகிறேன். ஆமா அப்படின்னு சொல்லிட்டான். நம்ம போகக்கூடிய ரதம் விமானப்புறவ ரதங்கள். இந்த புறவையானது எப்படி தட்டி ஓட்டுவது தெரியாது. எப்படி ஓட்டிங்க? அந்த தட்டிய புறவையாது அங்க பார்த்தால் என்ன பண்ணுகிறது வானத்திலே? சாமி ஏதோ ஒரு சக்கரமாகப்பட்டது. அதை பார்த்தால் சூரிய பிரகாசம் போல் வருகிறது. சுதாச்சல சக்கரம். சுதாச்சல சக்கரம் வருகிறது. ஆமா, இது யாருடைய சக்கரம்? ஹரிசக்கரம். ஹரிசக்கரம். இந்த ஹரிசக்கரத்தை தடுக்கிறதுக்கு யாரால முடியாது. முடியாது. அவரை நான் குற்றமும் செய்யவில்லை, கிடையாது. குறியும் செய்யவில்லை, கிடையாது. இந்த ஹரிசக்கரம் வருகிறது. ஆமா. ஹரிசக்கரம் இங்கே வருகுதே. வருகுதே.
இந்த கதிரவன் சிவபெருமானுக்கு சுதாச்சன சக்கரம் என்று சொல்லக்கூடிய அரிசக்கரம் வருகிறது. இதை தடுக்க யாராலே முடியாது. இதை யாரிடத்திலும் போகணும். அரியும் சிவனும் ஒன்று. இந்த சிவபெருமான் இடத்திலே சென்றால் அந்த சிவபெருமான் அந்த அரிசக்கரத்தை தடுத்துருவார். உண்மைதான். இந்த சிவபெருமான் அரிசக்கரத்தை நிறுத்திடுவார். அங்க போகலாம். எங்க போகலாம்? கைலாயம் ஜடி நம்பர் ஒருமே குடி நம்பர் கட்டளையோ அந்த நாராயணன நான் ஒரு குற்றம் குறைய செய்ய கிடையாது. சுதாச்சல சக்கரம் இந்த கந்தர்வன் சிரத்தை அறுக்கிறதுக்கு வருது. இது சிவபெருமான் இடத்துல போனா என் ஆபத்தே காப்பாத்திடுவார். நம்ம போகலவா? தன்னுடைய மனைவிமார்கள் இருவர்களும் 3 பேர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த அரிசக்கரமாகப்பட்டது வந்தால் நம்ம சிரம் அறுத்து விடும். அதனால இதை யார் இடத்திலே போய் முறையிட வேண்டும் என்று சொல்லி 2011 நேத்திரப்படுத்த சிவபெருமான் ஆகிய விளங்கக்கூடிய கைலங்கிரி மலை செல்ல அந்த நேரத்திலே சிவபெருமானாகப்பட்ட சபை நாடி வருகிறத காண்க. கிடைக்கிறப்போ நம்ம தூண்டிக்கணும். சாமியே ஆண்ட பூனை ஆண்டவனே ஆண்டவனே ஆண்ட பூனை பெருச்சாளி சுண்டேலி இல்ல ஆண்டவனே ஆண்டவனே வினை இல்ல வினை என்றால் தீயது இல்லையா? ஆண்டவனே. ஆமா, இப்ப நம்ம வீட்டுகளுக்கு எல்லாம் ஆண்டவன் தான் வெளியே. எந்த சாமியை முக்கியமா முக்கி கும்பிடுறோமோ அவன் தான் முருங்கை மரத்துல உக்காந்து முறுக்கு திருணுங்கிறான். ஒரு சாமியை நம்ம கஷ்டத்தை வந்து காப்பாற்ற மாட்டேங்குது. காளியாமாவை கூப்பிட்டா அவ
மாரியம்மாவை கூப்பிட்டா ஜம்முன்னு உட்காந்துக்கிறா தேர்ல ஏறி. பெருமாள் அப்பனை கூப்பிட்டா வந்தவங்களுக்கு லட்டு கொடுக்குறேன் அங்கேயே நின்னுக்கிறான். வேடிப்பனை கூப்பிட்டானா வேட்டால போறா. எந்த சாமி வந்து காப்பாத்துறது இந்த சாமி? உன்னுடைய பக்தி எப்படி இருக்குது என்பதை சோதித்து பிறகுதான் உனக்கு பக்கெட்டு கரெக்டா இருக்குது ஹோட்டலா இருக்குதுங்க. பக்கெட்டு கிடையாது பக்தி. ஓ பக்தி. ஆமா ஒரு நிலையோடு பகவானை தியானம் செய்கின்றானா இல்லை குறுக்கு வழியில ஏதாவது கையாளுகிறானா அப்படி என்பது சோதிப்பதற்காக தான். ஆண்டவனே சுவாமி, நான் எப்பொழுது எதை செய்தாலும் முழு மனதோடு தான் செய்வேன். அப்படியா? அது அறக்குறையெல்லாம் செய்யறதில்ல. சரி, அதையும் மீறி போயிடுச்சேன்னா நான் என்ன சாமி பண்ண முடியும்? பக்தனுக்கு சோதனை உண்டு உண்டு. ஆனால் உன்னை கைவிட மாட்டார்கள் இல்லையா? கவலைப்படாதே. உண்மைதான். விடிவு காலம் கூடிய சீக்கிரம் பிறக்கும். விடிய காலம் தானே, ஒரு மணி நேரம் தான் விடிஞ்சிடும். சரி நந்தீசா, சுவாமி தெய்வீகம் பொருந்திய திருச்சபை சபையின் முன்பாக தோற்றமாக வந்திருக்கின்ற பொழுது யார் என்ற விளக்கம் அருகாமல் இருக்கக்கூடிய நந்தி கேசவன் எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க சொன்னாதான் மத்தவங்களுக்கு புரியும். அப்படியா? ஆமா.